நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய், என்ன சவுண்ட் இது? யார் இங்கே வெடி போட்டுட்ருக்குறா? மிஷேல், என்ன பண்ணிகிட்ருக்குற? பார்த்தா தெரிலையா? பலூன் தான் உடைச்சிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு இந்த பலூன்லாம் உடைக்கிற? பாரு, ஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு பலூன் உடைக்க தான் ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? சரி, வெயிட் பண்ணு, நான் வாரேன். என்ன பண்ண போகிறா? இந்த பலூனை உட. என்னடா இது, இவ்வளோதான் நல்லா தானே உடஞ்சிருச்சு, இப்போ ஏன் உடைய மாட்டேங்குது? உடைய மாட்டேங்குதா? இந்த பலூனை உட. எவ்வளோ ஈஸியாக உடஞ்சிருச்சு பாத்தியா? இந்த சாதாரண பலூனை பாதுகாக்கிறதுக்கு இந்த செலோ டேப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுபோல் நம்மளை பாதுகாக்க ஏசப்பா இருக்கிறாங்க. ஆமாம், பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குல்ல, சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு இருக்குல்ல. ஆமாம் மிஷேல், ஏசப்பா நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமும் பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Hello kids, praise the Lord. இந்த 2024 ஃபர்ஸ்ட் அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். எஸ், கடந்த வருஷம் 2023 ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாங்க தானே. எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாங்க. இந்த 2024 அவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். எல்லா அப்ளேஸை போலவும் இந்த அப்ளேஸ்க்கு ஒரு டாபிக் இருக்குது. என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். எஸ், பிசாசு நமக்கு எதிராக எவ்வளவோ தீமைகளை கொண்டு வர ட்ரை பண்ணாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன் அப்படி சொல்கிறாரு. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லுமே நம்ம அந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம இப்போ ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? எல்லாருக்கும் ஆக்ஷன் சாங் பிடிக்கும் தானே? ஓகே, என்ன சாங் பாடலாம்னா, ஏ குட்டி பாப்பா பாடலாமா? பாடுமா? ஹே 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 குட்டி பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ரெடி வித் மியூசிக். Hey, 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 good
பாப்பா ஹே 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 சுட்டி பையா ஹே 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 குட்டி பாப்பா ஹே 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 சுட்டி பையா உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் காக்கா கவலை வேண்டாம் பாப்பா பயம் வேண்டாம் காக்கா கவலை வேண்டாம் பாப்பா பயம் வேண்டாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஹே 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 குட்டி பாப்பா ஹே 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 சுட்டி பையா சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும் சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் காக்கா கவலை வேண்டாம் பாப்பா பயம் வேண்டாம் காக்கா கவலை வேண்டாம் பாப்பா பயம் வேண்டாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஹே 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 குட்டி பாப்பா ஹே 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 சுட்டி பையா சூப்பர் எல்லாரும் நல்லா ஆக்ஷன் சாங் பண்ணீங்க சூப்பர் எங்களை விட நீங்கள் தான் ஆனால் நல்லா பண்ணீங்க தெரியுமா சூப்பர் நல்லா பண்ணீங்க கர்த்தர் வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படி தானே நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட எப்போவுமே இருப்பாங்கப்பா இல்லை என்னோடய பேரண்ட்ஸ் எங்கள் மம்மி டாடி எப்போவுமே என் கூட இருப்பாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவங்களால உங்கள் கூட இருக்க முடியாதுல்ல யோசிச்சு பாருங்க ஆனால் கர்த்தர் வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால நம்ம எந்த சுச்சுவேஷன்லேயும் பயப்பட தேவையில்லை ஓகேவா ஓகே இப்போ நம்ம அடுத்த சாங் பாடலாம் ஏசுவே வழி சத்தியம் ஜீவன் சாங் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே சேர்ந்து பண்ணோமா வித் ஆக்ஷன் மியூசிக் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் 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 புது வாழ்வு எனக்கு தந்தார் சமாதானம் நிறைவை அளித்தார் பாவங்கள் யாவும் மன்னித்தார் சாபங்கள் யாவும் தொலைத்தார் புது வாழ்வு எனக்கு தந்தார் சமாதானம் நிறைவை அளித்தார் பாவங்கள் யாவும் மன்னித்தார் சாபங்கள் யாவும் தொலைத்தார் கல்வாரி மீதில் எனக்கார் தம் உதிரம் சிந்தி மரித்தார் கல்வாரி மீதில் எனக்கார் தம் உதிரம் சிந்தி மரித்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் உன்னதத்தில் அமர்ந்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் உன்னதத்தில் அமர்ந்தார் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் 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 எஸ் வாவ் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாமா ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. மிஷேல் இந்த ஆக்ஷன் சாங் செக்மெண்ட் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுல்ல ஏய் ஆமாங்கண்ணன் செம்ம சூப்பராக இருந்துச்சு நம்ம மட்டும் இல்லை குட்டீஸும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஓகே அடுத்த என்ன செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம் அடுத்த ஒரு சூப்பரான புது செக்மெண்ட்குள்ளே போகிறோம் அது என்ன புது செக்மெண்ட்டு அதுதான் மிக்கி வெஸ் விக்கி ஓவர் டு மிக்கி வெஸ் விக்கி Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God.
Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஐயோ, இந்த அட்ரஸுக்கு நம்ம எப்படி போறது? இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா? இங்கி பிங்கி பாங்கி செட் ஆகுது. வேற யார்கிட்டயாவது நம்ம கேட்கலாம். லட்டு புந்தி ஜிலேபி இனிக்கும். ஏய் ஸ்வைப்பர் யாருடா நம்மள கூப்பிடுறது? ஒருவேளை மனசாட்சியா? ஏய் நான் தான்ப்பா கூப்பிடுறேன், இங்க பாரு. அட நம்ம டாமி, சொல்லு டாமி. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுடா. டேய் இது என்ன இங்கிலீஷ்ல இருக்கு, நமக்கு வேற படிக்க தெரியாது, என்ன பண்ணலாம்? ஸ்வைப்பர் சொல்லு. நானே காலையில இருந்து திருடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு ஃபீலிங்ல இருக்கேன். என்கிட்ட வந்து அட்ரஸ் கேக்குற பாப்பா. நீ ஸ்வைப்பர்ட்ட கேட்டதுக்கு பேசாம நம்ம கூகுள் மேப் போட்டே போயிருக்கலாம். என்ன வழி அப்பா? உனக்கு என்ன ஆச்சு? அட ஏப்பா அத கேக்குற? நேத்து பறந்து போகும்போது வழி தெரியாம இருந்துச்சா, கூகுள் மேப் போட்டு போனேன். வேற வழியில போய் பெரிய மலையில முட்டி கீழே விழுந்து நல்லா அடிபட்டுருச்சு. அப்புறம் என்ன பண்ண? கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தேன். இந்த கூகுள் மேப்பும் சரியா பாதுகாப்பான வழி காட்டாது போலயே. வேற எதுதான் சரியான பாதுகாப்பான வழி நமக்கு காட்டும்? எனக்கு தெரியலையே. வெயிட் நானும் அப்படித்தான் இருந்தேன். ஒரு அண்ணன் ஒரு சூப்பரான வழியை சொல்லி கொடுத்தாங்க. என்ன வழி? அது என்ன வழின்னு நம்ம ஆப்ஜெக்ட் லெசன்ல பார்க்கலாமா? பார்க்கலாம் ஈகி. ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போம். ஓவர் டு ஆப்ஜெக்ட் லெசன். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹாய் ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் லெசன்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா, ஒரு சூப்பரான அழகான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ நம்ம நிறைய நேரம் நிறைய ட்ராவல் பண்ணுவோம். சைக்கிளில் போவோம், பைக்கில் போவோம், காரில் கூட நம்ம போவோம். அப்போல்லாம் நிறைய பேருக்கு அட்ரஸ் கிடைக்கலன்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தப்பாக கைட் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம இப்போல்லாம் அட்வான்ஸ்டாக மாறினால நம்ம மேப் போட்டு போவோம். ஸோ இந்த மேப்பு கூட நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருது தெரியுமா? எங்கேயாவது போய் தப்பான வழியில் கொண்டு போய் விட்டுருது. அப்புறம் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு கூட வழிகாட்டியாக ஏசப்பா அந்த பூமிக்கு வந்தாங்க. ஸோ அவருடைய வழிகாட்டுதலில் நம்ம நடந்தோன்னா நம்ம காப்பாற்றப்படுவோம். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க. ஸோ எப்படி என்னங்கிறத இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், என் கையில் ஒரு அழகான ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்முடைய ப்ரேயர் லைஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெழுகு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம பைபிள் வாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ நல்லா பாருங்கள், ஜெபமும் பைபிள் வாசிப்பும் நமக்குள்ளே இருக்கும்போது இந்த திரி தான் நீயும் நானும். ஸோ இந்த திரியாகிய நம்முடைய வாழ்க்கையில் பைபிள் ரீடிங் பாருங்கள், பைபிள் ரீடிங், ஸோ ஜெபம் இருக்கும்போது நம்ம பரிசுத்த ஆவியானவராகிய வெளிச்சம் என்ன செய்யும் தெரியுங்களா? நமக்குள்ளே வரும். யாரெல்லாம் பைபிள் ரீட் பண்ணுறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகிய ஆவியானவர் வருவார். இந்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? நம்ம நல்ல வழி எது, ஸோ எந்த பாதையில் நம்ம போகணும், எந்த பாதையில் போனால் நம்ம காப்பாற்றப்பட முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஸோ நல்லா மறந்துடாதீங்க குட்டீஸ், பைபிள் ரீடிங், ப்ரேயர், ஸோ ஆவியானுடைய நிறைவு நமக்குள்ளே இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம் தெரியுங்களா? மூழ்கி போயிட மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம எழும்பி பிரகாசிப்போம். இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வாட்டர் தானே, இதுக்குள்ளே எதை போட்டாலும் என்ன செஞ்சிடும்? மூழ்கி போயிடும். ஆனால் பாருங்கள், பைபிள் வாசித்து ஜெபித்து
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோட இருக்கிறவங்க எங்க போட்டாலும் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அவங்கள ஜீசஸ் காப்பாற்றுவாங்க. பாருங்க, இதுக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் அது மூழ்கி போயிடும். ஆனா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலைமையிலையும் நம்மளை காப்பாற்றுவார். உன்னை மறந்துடாதீங்க குட்டீஸ், எப்பயும் பைபிள் ரீட் பண்ணுங்க இந்த வருஷம். ஸோ ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் முழுக்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். ஓகே, பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் ராபி, என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா ஜோயினா, 3 நிமிஷத்துல 80 பேப்பர் போட்டு செய்யணும் அப்படின்னு ஒரு போட்டி, அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏ ராபி, இந்த பேப்பர் போட் செய்யவே இவ்ளோ கஷ்டப்படுறியே. நம்ம நோவா தாத்தா அவ்வளோ பெரிய கப்பல் செஞ்சாங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அதெல்லாம் அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் பொய். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நோவா தாத்தா கப்பலும் செய்யல, தண்ணியும் வரல, மழையும் பெய்யல அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? அதுவா ரபி, அது உண்மையா பொய்யான்னு நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் டைம்ல பார்க்கலாமா? ஓவர் டு எக்ஸ்ப்ளோரர்ஸ் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் டைம்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட நம்ம நோவா தாத்தாவுடைய பேழையை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு அறிவியல் நிறைய வளர்ந்துருக்கு. ஒரு பெரிய சிப் பண்ணணும்னா அதுக்கு நிறைய உபகரணங்கள், புதுவிதமா யோசிக்கக்கூடிய இன்ஜினியர்கள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப. ஆனா இது எதுவுமே இல்லாத காலத்துல விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் அடங்கக்கூடிய ஒரு பெரிய கப்பல் செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி நோவாவும் அவருடைய குடும்பமும் ஒரு கப்பல்ல பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த கப்பல் எப்படி செஞ்சாங்க, அப்ப மழை எப்படி பெஞ்சிச்சு, அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? உலகத்துல வாழுற மக்கள் பாவம் செஞ்சதால காட் இந்த பூமியை தண்ணியினால அழிச்சதா வேதம் சொல்லுது. ஆனா ஒரு சில அறிவியல் ஆய்வாளர்கள் பூமியில் அப்படி ஒரு அழிவே வரலன்னு சொன்னாங்க. ஒரு சில புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் வெள்ளம் வந்ததற்கான நிறைய ஆதாரங்கள் சேகரித்து இருந்தாங்க. உலகிலேயே பெரிய மலையான எவரெஸ்ட் வரை தண்ணீர் வந்திருக்குமா அப்படின்னு யோசிச்ச போது இமயமலை, ஆல்பன் மலை போன்ற பெரிய மலைகளில் கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களோட படிமங்கள் கிடைச்சிருக்கு. அது எப்படி மலையில கடல்ல வாழ்ற உயிரினங்களோட படிமம் கிடைக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இங்கிலாந்து கடற்பகுதியில வாழுற பல உயிரினங்களோட படிமங்கள் எவரெஸ்ட் மலையில இருந்துச்சு. ஜலப்பிரளயம் வந்தபோது அவை அடித்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வறிக்கை சொல்லுது. அமெரிக்காவில் இருக்கிற அல்பாமா வயல்வெளிகளில் நிறைய திமிங்கலங்களோட எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மிக்ஹிகன் வட அமெரிக்காவிலும் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் கடலுக்கும் இடையில 160 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இப்படிப்பட்ட பெரிய உயிரினங்கள் சின்ன வெள்ளத்தினால நிலப்பகுதிக்கு வருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா தேசத்துல கிராண்ட் கன்யான் அப்படிங்கிற பாறைகளில் 150 மைல் தூரத்துல 724 மைல் தூரத்துல கடல் மற்றும் நிலவாழ் உயிரினங்களோட படிமங்கள் கிடைச்சிருக்கு. இவைகள் எல்லாம் நோவா காலத்திற்கு ஆதாரமா இருக்குது. ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதியில கடற்கரையில பல மைல் தூரத்துல படிமங்களாக இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே
எப்படி வந்திருக்கும்? கட்டாயமா ஜல பிரளயத்தினால தான் வந்திருக்க முடியும். தென் அமெரிக்காவில் இருக்கிற பெரு மற்றும் ஒலிவியாவில் அமைந்துள்ள ஆன்ஸ் அப்படிங்கிற மலையில டிட்டிகாக்கா ஏரி அமைந்திருக்குது. உப்பு தண்ணீரால நிரப்பப்பட்ட இந்த ஏரி கடல் மட்டத்திலிருந்து 12,500 அடி உயரத்துல இருக்கு. இந்த ஏரியை ஆராய்ச்சி செஞ்ச போது இது துறைமுகமா இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஜலப்பிரளயத்தின் போது ஏற்பட்ட புவி மாற்றத்தால தான் இந்த ஏரியோட உயரம் உயர்த்தப்பட்டிருக்கு. டைட்டானிக் கப்பலை கண்டுபிடிச்ச ராபர்ட் பேலட் அப்படிங்கிறவரு இந்த கருங்கடல்ல ஆராய்ச்சி மேற்கொண்டாராம். அவரோட ஆராய்ச்சியில கருங்கடலானது ஒரு காலத்துல நல்ல தண்ணீரால நிரப்பப்பட்டு இருந்ததாகவும் பின்பு திடீரென கடல் நீரினால மூடப்பட்டு இருக்கிறதாகவும் அவர் கண்டுபிடிச்சார். நீர்மூழ்கி உபகரணங்கள் கடலோட ஆழத்திற்கு அனுப்பி ஆய்வு செஞ்சதுல அடியில பழங்கால கிராமங்கள் இருந்ததா ஆதாரம் கிடைச்சிருக்குது. இவைகளை எல்லாம் வச்சு பார்க்கும் போது வேதாகமும் எவ்வளவு உண்மை என்றும் நோவாவோட காலத்துல வெள்ளத்துல தேவன் இந்த பூ உலகு முழுவதையும் அழிச்சார் அப்படிங்கிறதும் 100% உண்மையாகத்தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேவனை நம்புகிற பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. நோவா எப்படி பேழையில இருந்து பாதுகாக்கப்பட்டாங்களோ இப்ப கூட ஜீசஸ் ஆகிய பேழை நமக்காக இருக்குது. அந்த பேழைக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்படுவது நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்க்கறேன். பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. கரண், பைபிள்லே அதிக அதிகாரங்களை கொண்ட புத்தகம் எதுன்னு உனக்கு தெரியுமா? நீயே சொல்ல. அதுதான் சங்கீதம். சங்கீதம் தான் பைபிள்லே அதிக அதிகாரங்களை கொண்ட புத்தகம். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு? ஏன்னா கர்த்தரை துதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஓகே, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வர்ஷிப் பண்ணலாமா? ஓகே, ஓவர் டு வர்ஷிப் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நேரம் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். நிறைய பேர் என்ஜாய் பண்ணிப்பீங்க. நிறைய பேருக்கு அது பிளஸ்ஸிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ண போகிறோம். எத்தனை பேருக்கு ஏசப்பாவுக்கு வர்ஷிப் பண்ண ரொம்ப பிடிக்கும்? ஸோ ஓகே, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று ஏசப்பா வர்ஷிப் பண்ண போகிறோம். அப்படி இருக்கிற இடத்தெல்லாம் எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஏசப்பா நமக்கு நன்றின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம அவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, உன்னதமான தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி துதிக்கலாம். எல்லா குட்டீஸும் எழுந்து நின்று அப்படி நல்லா கண்ணை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா அம்மாவுக்கு நன்றி ஏசப்பா, அம்மா நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வருடத்தில் ஏசப்பா நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கூட கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பான்னு சொன்ன வார்த்தையின்படியாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. எங்கள் மீது தேவன் அன்பாக இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, எத்தீங்கும் எங்களை அணுகாமல் எங்களை பாதுகாக்கும் தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களுடைய காலை தள்ளாட ஒட்டாத தேவன் நீங்க ஏசப்பா. எங்க போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவன்னு சொல்லி அப்படியே ஏசப்பாக்கு நன்றி செலுத்தி இந்த வரிகளை நம்ம சேர்ந்து சொல்லலாமா? காலை தள்ளாட ஓட்டாம் என்னை காக்கும் தேவனுரங்காம். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் உறங்காம். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காதே.
இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. சேர்ந்து சொல்லாம எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள் ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நீழலவரே வள்ளுவாமல் காப்பவர் அவரே. செய்து சொல்லி வலப்பக்கத்தில் நீழலவரே வள்ளுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள் ஏறெடுப்பே. அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். சேர்ந்து சொல்லாமா தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தன் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள் ஏறெடுப்பே. சேர்ந்து சொல்ல எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்கள் ஏறெடுப்பேன் என் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசு வரும் பருவத்தை நேராக என் கண்களை ஏறெடுப்பு ஆண்டவரே. கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் ஏசப்பா எங்களை விலைக்கு பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லா குட்டீஸும் சேர்ந்து ஒரே மனதோட சொல்லாமா ஏசப்பா நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இவ்வளோ நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான செக்ஷன் போக போகிறோம். மெசேஜ் கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. மிஷேல், நம்ம கர்த்தரை துதிச்சு பாடுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? அதை விட நம்ம ஏசப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மிஷேல். ஆமா கரண், இப்போ நம்ம அடுத்து என்ன செக்மெண்ட் போக போறோம்? நம்ம கர்த்தரை துதிச்சு பாடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அவரோட வார்த்தையை கேட்கறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மெசேஜ் டைம் தானே போக போறோம். ஆமா மிஷேல். So over to message time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Praise the Lord. குட்டீஸ், உங்க எல்லாரையும் இந்த அப்ளைஸ் நிகழ்ச்சியில உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த வருஷத்துக்கு ஏசப்பா நமக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காங்க? சங்கீதம் 121 7வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிக்கிங்களா? கர்த்தர்
உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த வார்த்தையை தான் ஏசப்பா நமக்கு ப்ராமிஸ் வேர்டா கொடுத்துருக்காங்க. சரியா? ஏசப்பா நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பாங்க. உலகத்துல பிசாசினால வர்ற தீங்கு, பொல்லாத மனுஷங்களால வர்ற தீங்கு, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான ஆபத்துக்கள், வியாதி, இந்த மாதிரி என்னென்ன தீங்கு உண்டோ எல்லா தீங்குல இருந்து ஏசப்பா நம்மளை விலக்கி பாதுகாப்பாங்க, உங்களை விலக்கி பாதுகாப்பாங்க. பைபிள்ல இத மாதிரி ஒரு தீங்குல இருந்து ஏசப்பா ஒரு அண்ணனை விலக்கி பாதுகாத்திருக்காங்க. அந்த அண்ணனை எப்படி ஏசப்பா பாதுகாத்தாங்க, தேவன் எப்படி பாதுகாத்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் என் கூட 1 சாமுவேல் 17வது அதிகாரம் திருப்பிக்கங்க. வேதாகமத்துல 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். யாரு சொல்றா? தாவீது சொல்றாரு. சிங்கத்தோட கைக்கும் தாவீதோட கைக்கும் என்ன தேவன் தப்புவித்தார். இந்த பெலிஸ்தியன், இந்த பொல்லாத மனுஷன், பிசாசு போல இருக்கிற இந்த மனுஷனோட கையில இருந்தும் என்னை தப்புவிப்பார், என்னை பாதுகாப்பார், இந்த தீங்குல இருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளுவார் சொல்லிட்டு அவர் சொல்றார். சரியா? தாவீது அண்ணனை தேவன் ஒரு பெரிய தீங்குல இருந்து பாதுகாத்தார். இப்ப நம்ம அந்த கதைக்கு போலாமா? ஓகே, இப்ப எல்லாரும் நம்ம கதை கேட்க போறோம். தாவீது அண்ணனை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தாவீது அண்ணன் யாரு அப்படின்னா வாசிக்கிறதுல தேறினவர். கிண்ணறம் வாசித்து பாட்டு பாடினார் அப்படின்னா அசுத்தாவில ஓடுமா, அந்த அளவுக்கு இந்த அண்ணன் பாட்டு பாடுற ஆளு. அதே நேரத்துல இவர் யாரு தெரியுமா? ஒரு ஆடு மேய்க்கிற நல்ல ஒரு மேய்ப்பன். தாவீதுன்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், ஒரு இளம் வாலிபன். அவங்க வீட்டுல 8வது பையன், கடைசி குட்டி பையன் தான் யாரு அப்படின்னா இந்த தாவீது. அவங்க அப்பா கொஞ்சம் ஆடுகள் கொடுத்து இந்த ஆடுகளை நீ கரெக்டா பத்திரமா பார்த்துக்கிடணும்னு சொல்லி இவர் ஆடு மேய்க்கிற பொறுப்பு இவரோட பொறுப்பு. இந்த ஆடு மேய்க்கிற டயத்துல அவரோட ஹேபிட் என்ன தெரியுமா? பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். இப்ப பாருங்க, கிண்ணற வஸ்து பாட்டு பாடுறாரா? அப்ப இதுல இருந்து ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவர் பாடி துதிக்கிற ஒரு ஆராதனை வீரன். ஏசப்பா யார தப்புவிப்பார் அப்படின்னா, யாரு பாட்டு பாடி எப்பவும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள தீங்குல இருந்து ஏசப்பா தப்புவிப்பாங்க. சரியா? இன்னைக்கு நீங்க பாட்டு பாடி ஏசப்பாவை துதிக்கிற அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, ஏசப்பா நான் இனிமேல எப்பவும் நான் உங்களை பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டு இருப்பேன். அதிகாலையில நான் துதிப்பேன், சாயங்காலத்துல துதிப்பேன், தானியல் அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் 3 நேரமும் நான் பாட்டு பாடி துதிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. பாட்டு பாடி துதிச்சு ஏசப்பா கூட எப்பவும் நல்ல ஒரு ஐக்கியத்துல இருக்கிற ஒரு அண்ணன். அப்ப இவரை பார்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆராதனை வீரன். சரியா? நம்முடைய செய்தியில முதல் பாயிண்ட் என்ன? தாவீது அண்ணன் ஒரு ஆராதனை வீரன். அவர் ஆராதனை வீரனா இருக்கிறதுனால தேவன் அவரை தப்புவித்தார். சரியா? கோலியாத்தோட கைக்கு தப்புவித்தார். கோலியாத்து ஒரு பிசாசு மாதிரி, ஒரு பெலிஸ்தியன், ஊறுகிறவன், பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிசாசோட கையில இருந்து கூட தாவீது அண்ணனை யார் பாதுகாத்திருக்கா? தேவன் பாதுகாத்திருக்கிறார். அதோட முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு ஆராதனை வீரன். தேவனை எப்பவும் பாடி துதிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, தேவ பிரசன்னத்துல இருந்துகிட்டு இருப்பாரு. அதனால தேவன் அவரை தப்பு வச்சிருக்காரு. அதனால முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எப்பவும் பாடி துதிக்கிற அனுபவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம கதைக்கு போலாம். இப்ப நம்ம தாவீது நல்லா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இந்த நேரத்துல அவங்க நாட்டுல ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா கோலியாத் அப்படிங்கிற மனுஷன் ரொம்ப ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கு விரோதமா ஆர்ப்பரிக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஆர்ப்பரிக்கிறான். இந்த கோலியாத்தோட வளர்த்திய பாத்தீங்களா? அவர் எவ்வளவு ஹைட்டா இருக்காரு. ஒரு பக்கத்துல இருக்கிற மனுஷங்க குட்டியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஜெய்ஜாண்டிக், ஒரு ராட்சதன் இந்த கோலியாத். அப்போ இந்த கோலியாத் இஸ்ரவேலோட ஜனங்களுக்கு முன்னாடி, இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்னாடி நின்னு சொல்றாரு, ஏய் இந்த நாட்டுல யாராவது இருக்காங்களா? என் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறதுக்கு யாராவது இருக்காங்களா? நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா நாங்க உங்களுக்கு அடிமை. அதே இது நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை. அங்க இருந்து கூக்குரல் விட்டுக்கிட்டு இருக்கா, ரொம்ப சத்தம் போட்டு, ஏ வாங்கடா பார்க்கலாம் அப்படி சொல்லி கத்துறான். இப்போ இந்த சூழ்நிலையில தாவீதோட அண்ணன்மாரெல்லாம் எங்க தெரியுமா இருக்காங்க? அந்த போர் களத்துல, யுத்த களத்துல, அந்த சேனையில இருக்காங்க. இப்போ தாவீதை அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. தாவீது இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி கூப்பிடுறாரு. அவங்க அப்பா கூப்பிட்டு, நம்ம அண்ணன்மாரெல்லாம் யுத்த களத்துல இருக்காங்க, ஏலா பள்ளத்தாக்குல அங்க இருக்காங்க,
அவங்களுக்கு போய் நீ நான் தர இந்த சாப்பாடு இந்த காரியத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களா சுகமா இருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு நீ வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பான்னு சொல்லி தாவீது ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து விட்டுட்டு ஓடினே அவங்க அப்பா சொல்றதை கேட்டு எங்க போறாரு? பாளையத்துக்கு போறாரு. சண்டை நடக்கிற யுத்த களத்துக்கு போறாரு தாவீது. அங்க போனா இங்க போய் அங்க யுத்த களத்துக்கு நேரா போற அவங்க அண்ணன் மாதிரிலாம் நல்லா இருக்காங்களா சொல்லி எல்லா செய்தியும் விசாரிக்காரு. அவங்க அண்ணனை பார்த்து விசாரிக்காரு, அண்ணா நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பார்த்தா தாவீதோட அண்ணன்மார் 3 பேர் எங்க இருக்காங்க? போர் களத்துல இருக்காங்க. இப்ப தாவீது நேரா அவங்க அண்ணன்மாரெல்லாம் விசாரிச்சுட்டு நேரா என்னடா சேனைக்குள்ள ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த சேனை இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா கோலியாத்தை பார்க்க, கோலியாத் ஒரு பெரிய மலை மாதிரி ராட்சதன் மாதிரி நின்னுக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒத்தைக்கு ஒத்த வர முடியுமான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் யாரு? ஏன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா நம்ம தேவனை நிந்திச்சு தூஷணம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான்? இவன் யாருன்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம். தேவ ஜனத்தை நிந்திக்கிறதுக்கு இவன் யாருடா? நம்ம தேவனை நிந்திக்கிறானே இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம். அப்போ பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராட்சதன் ரொம்ப ஆர்ப்பரிச்சு கக்கரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ராஜா சொல்லியிருக்காரு, இந்த ராட்சதன் 40 நாளா டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம யாருமே பக்கத்துல போய் போட்டி போட முடியல. இவனை யாரு ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு ராஜா அவரோட மகளை கட்டி கொடுப்பாராம். நிறைய பண வெகுமதிகள்லாம் கொடுப்பாராம். பணக்காரங்களா மாத்திருவாராம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவன் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கலாம் அப்படிங்கிற வைராக்கியம் யாருக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? தாவீதுக்குள்ள இருந்துச்சு. நான் வசனம் வாசிக்கட்டா? அதே 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 26வது வசனத்துல பின்பகுதியில் இருக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். இப்ப தாவீதுக்குள்ள இருந்தது என்னது? தேவனுக்கு விரோதமா இவன் பேசுறதுக்கு இவன் யாரு? நம்ம தேவன் தான் பெரியவர், என்னோட தேவன் பெரியவர், வானத்தை பூமியை படைச்ச தேவன் பெரியவர் அப்படிங்கிற வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. இன்னொரு வசனத்துல சொல்றாரு, அதே இதுல 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 36வது வசனம், அதோட பின்பகுதி, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அவன் எப்படி நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை குறித்து பரிகாசம் பண்ணலாம், நிந்திக்கலாம் சொல்லி ஒரு வைராக்கியம். அப்போ இந்த காரியத்திலிருந்து ஏசப்பா நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த ஒரு காரியத்துக்காகவும், எந்த ஒரு பாவமான காரியத்துக்காகவும், எந்த உலகத்தோட நட்புக்காகவும் நீங்க ஏசப்பாவை விட்டு கொடுக்க கூடாது. செல்போனுக்காக ஏசப்பா விட்டு கொடுக்க கூடாது. நண்பர்களுக்காக ஏசப்பா விட்டு கொடுக்க கூடாது. சின்ன அழிந்து போகிற ஒரு பாவ சிற்றின்பத்துக்காக ஏசப்பா விட்டு கொடுக்க கூடாது. தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு. சரியா? தாவீதுக்குள்ள என்ன வைராக்கியம் இருந்துச்சு? கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருந்துச்சு. கர்த்தருடைய ஜனங்களை குறித்த வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளை தேவன் பாதுகாப்பார், தீங்குக்கு விலைக்கு பாதுகாப்பார். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். இப்போ இந்த வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருந்துச்சா? இப்போ இந்த தாவீது ராஜா கிட்ட நேரா போறாரு. ராஜா கிட்ட என்ன கூட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாரு. நேரா ராஜா கிட்ட போறாங்க. ராஜா இந்த பெலிஸ்தியனுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், அந்த பெலிஸ்தியனை தேவன் ஜெயிக்க பண்ணுவார், நான் அவனை வெட்டி வீழ்த்திடுவேன். நான் ஒரு தடவை ஆடு மேய்க்கிற நேரத்துல ஒரு சிங்கம் வந்துச்சு, ஆடை பிடிச்சிட்டு போச்சு, கரடி வந்துச்சு, ஆடை பிடிச்சிட்டு போச்சு. அதெல்லாம் விட்டு ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டார், தேவன் என்னை காப்பாத்திட்டார். அத மாதிரி தான் ஒரு மிருகமாக தான் இவன் இருப்பான். அழகா அவனை ஜெயிச்சிடலாம், தேவன் என் கூட இருக்கார், நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி தைரியமா சொல்றான். யாருடா நீ? எந்த ஊர் உனக்கு? நீ எப்படிடா அங்க வந்த? நீ சின்ன பையன், அவன் பெரிய ராட்சதன், அவன் பிறந்ததுல இருந்தே பெரிய ஒரு யுத்த வீரன், நீ குட்டி பையன்டா, நீ எப்படி அவனை ஜெயிப்பற? இல்ல, தேவன் என் கூட இருக்காரு, உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் என் கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர், அவரால நான் இவனை ஈஸியா ஜெயிச்சிருவேன்னு சொல்லி தாவீது ரொம்ப வைராக்கியத்தோட சொல்றாரு. சரி உனக்கு இந்த விசுவாசம் இருக்கா? சரி, இந்த பெரிய இந்த போர் ஆயுதங்கள் எல்லாம் நீ தரிப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி கழட்டி போட்டுட்டு இவர் கையில இருக்கிற ஒரு கோலு பிளஸ் கவனு, அந்த ஆத்துல இருக்கிற கூழாங்கல்லோட நேரா எங்க போறாரு தாவீது? யுத்த களத்துக்கு நேரா யாரை போய் பார்க்க போறாரு? கோலியாத்தை மீட் பண்ண போறாரு. கோலியாத்தை போய் வெட்டி வீழ்த்தணும்னு சொல்லி போறாரு. அங்க போய் பார்த்தா, ஏய் என்னடா நீ, நான் என்ன நாயா, என்ன பிடிக்கிறதுக்கு ஒரு கம்போட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஒரு கல்லோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? பெலிஸ்தியன், அதாவது கோலியாத் அங்க இருந்து சொல்றான். ஆமா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திச்சதானே, என் சேனைகளின் கர்த்தர் உன்னை இன்னைக்கு என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிடுறாரு. என்னத்த சொல்றாரு தாவீது?
விசுவாசத்தை அறிக்கையிடுறாரு. இப்போ இதுல இருந்து நமக்கு மூணாவது ஒரு காரியத்தை ஏசப்பா சொல்றாங்க, அவர் விசுவாசத்துல வீரன். யாரு? நம்ம தாவீது அண்ணன் விசுவாச வீரன். முதல்ல நம்ம பார்த்தோம் ஆராதனை வீரன், ரெண்டாவது நம்ம பார்த்தோம் வைராக்கியத்துல வீரன், மூணாவது விசுவாசத்துல வீரன். இந்த பெலிஸ்தியனை, இந்த பிசாசை ஆண்டவர் என் காலடியில போட்டுருவாரு, நான் இவனை ஜெயிச்சிருவேன், இந்த பிசாசோட போராட்டத்தை நான் மேற்கொண்டுருவேன், இந்த பிசாசோட கிரியையை என்னோட ஜெபத்தினால நான் ஜெயிச்சிருவேன், தேவன் என் கூட இருக்காரு, ஏசப்பா எனக்கு ஜெயம் கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா இந்த வருஷத்துல எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி தேவன் நம்மளை பாதுகாப்பார். இப்போ நேரா தைரியமா போய் நிக்கிறார். அவன் பெரிய ஆயுதத்தை வச்சுட்டு இவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு கோலியாத் ரொம்ப முயற்சி பண்ணி அடிக்கிறதுக்கு வராரு. வர நேரத்துல நம்ம ஹீரோ அடப்பையில இருந்து கல் எடுத்தாரு, மாற்றாரு, கல்லை சுத்த ஆரம்பிக்காரு. பாத்தீங்களா? கல்லை வேகமா சுத்துறாரு. நேரா ஏம் பண்ணி அவரோட நெத்தியில விடுறாரு. கல்லு நேரா அவரோட நெத்தியில நடு பகுதியில படுது. பட்டு அந்த வீரன் சுத்தி முகங்குப்புற விழுந்தார். பெலிஸ்தர்கள் ஐயோ நம்முடைய வீரன் செத்து போயிட்டாரு, அவ்வளவுதான், நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனங்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, பெரிய ஆரவாரம், தேவ ஜனங்கள் ஜெயம் கொள்றாங்க. தாவீது அப்படிங்கிற ஒரு சிறுவனால அந்த சிறுவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், விசுவாசம், கர்த்தரோட இருக்கிற நல்ல ஒரு ஐக்கியம் ஒரு தேசத்துக்கே ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தது. கோலியாத் அப்படிங்கிற ஒரு பெரிய ராட்சதனை வீழ்த்துறதுக்கு தாவீது அப்படிங்கிற ஒரு சிறுவனை தேவன் பயன்படுத்தினார். அதனால இன்னைக்கு குட்டீஸ் உங்களை ஏசப்பா பயன்படுத்த போறாங்க. இந்த தீங்கு காலத்துல இருந்து எந்த தீங்கும் நம்மளை அணுகாம இருக்கணும் அப்படின்னா, நம்ம தேசத்துக்கு எந்த தீங்கும் அணுகாம இருக்கணும் அப்படின்னா உங்களை நம்பி ஏசப்பா இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஆராதனை வீரனா தேவனோட ஐக்கியப்பட்டு நம்ம ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரெண்டாவது வைராக்கிய வீரனா இருக்கணும். தாவீத மாதிரி கர்த்தருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வைராக்கியத்துல நிறைஞ்சவங்களா இருக்கணும். மூணாவது விசுவாச வீரனா இருக்கணும். தேவன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம். இந்த மூணு காரியம் இருக்கும்போது தேவன் உங்களை தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு தாவீதை கொண்டு தேவன் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்தது போல உங்களை கொண்டு நம்ம தேசத்துக்கு தேவன் ஜெயம் கொடுக்க போறார். நம்ம தேசத்தை தேவன் பாதுகாக்க போறார். அதுக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்களா இருக்கணும். அதற்காக விசுவாசத்துல நிறைந்தவங்களா இருக்கணும். ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தாவீதை போல ஆண்டவரே ஆராதனை வீரர்களா மாறட்ட ஆண்டவரே. ஆண்டவரே வைராக்கியத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தரை குறித்த வைராக்கியம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாக. தேவனை குறித்த வைராக்கியம், இயேசுவின் ரத்தத்தை குறித்த வைராக்கியம் பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாக ஆண்டவரே. விசுவாச வீரர்களா மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவரீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. மிஷேல், நம்ம அடுத்த என்ன செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம்? அடுத்த நம்ம ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே போக போகிறோம். அதுதான் ப்ரேயர் செஷன். ஸோ ஓவர் டு ப்ரேயர் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான கருத்துக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். என்ன கருத்துக்காக ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறீங்களா? போன வருடத்தில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக எலெக்ஷனுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணோம்ல, இந்த வருடத்துலேயும் நம்ம எலெக்ஷனுக்காக கொஞ்சம் கருத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம்.
அண்ணா இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்? ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே அண்ணன் சொல்லியிருக்கிறேன். இவிஎம் மிஷினை பற்றியும் ப்ராக்டிஸ் அலைன்சஸை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்ல, அந்த காரியத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அதை பற்றி நான் இன்னும் உனக்கு சொல்கிறத விட நீ நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்துடலாமா? பார்க்கலாம். இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். நாம ஓட்டு போடுவோம்ல, அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இவிஎம் மிஷின்ல வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்கிறவங்களுடைய பேர், அவங்க நிற்கிற சின்னம் எல்லாம் இருக்கும். அதில் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க பக்கத்தில் இருக்கிற ப்ளூ பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்படி தான் ஓட் போடுவாங்க. இவிஎம் மூலமாக ஏமாற்ற முடியும்னு ஒரு சின்னத்துக்கு ஓட் போட்டா சின்னத்துக்கு ஓட் விழுற மாதிரி பண்ண முடியும். இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். 2 அல்லது அதுக்கு மேலே அரசியல் கட்சிகள் சேர்ந்து ஒன்னா எலெக்ஷன்ல நிற்பாங்கல்ல, அது பேரு தான் தேர்தல் கூட்டணி. அந்த கட்சிகளை பார்ட்டி அலையன்ஸ் இல்லைன்னா கூட்டணி கட்சிகள்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா குறிப்பிட்ட அளவு சீட்டுகள் வேணும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த அவைலபிள் சீட்ஸ்ல அவங்க ஜெயிச்சிருக்கணும். ஒரு சேடான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி கூட்டணி வச்சு நல்ல ஆட்சி பண்றவங்கள, நல்ல கட்சிகளை ஒதுக்குறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா இந்திய மக்கள் எல்லாரும் பாவம் பாதிக்கப்படுவாங்க. என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்களா? அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த காரியத்துக்கு நம்ம இணைந்து செபிக்கலாமா? அப்படி இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஏசப்பாவுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துகிற விரும்ப எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. பக்கத்தில் யாரும் சிரிக்கக்கூடாது, விளையாடக்கூடாது. எல்லாரும் முழங்கால் படியிட்டு அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா இந்த வீடியோவில் நாங்கள் நிறைய காரியத்தை பார்த்தோம் ஏசப்பா, அந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். முடிஞ்சால் உங்களுடைய ரைட் ஹேண்டை ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்தி, ஏசப்பா நாங்கள் இவிஎம் மிஷினுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம், பார்ட்டிஸ் அலைன்சஸுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் ஏசப்பா, நீங்கள் அதில் உங்கள் ஆளுக வரணும் ஏசப்பா அப்படின்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஏசப்பா கிட்ட அப்படியே சொல்லுங்க, ஏசப்பா அந்த காரியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அப்படின்னு எல்லாரும் வாய்களை திறந்து செபிக்கிறீங்களா? நம்ம மத்தியில் இருக்கிற ஜானாஸ் இதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளிலும் கூட எங்களுக்கு எலெக்ஷனை பற்றி சொல்லி கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் விரும்புகிற ஆட்சி எங்கள் தேசத்துக்கு வரணும் ஏசப்பா. ஏசப்பா மக்கள் பாதிக்கும்படியாகவும் தேசம் பாதிக்கப்படியாகவும் எந்த கூட்டணியும் அமையக்கூடாது ஏசப்பா. அப்படின்னா நீங்கள் அதை தடுத்து போட்டு மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. எதுக்கு இப்படி கூட்டணி வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியணும் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் தான் ஏசப்பா கிருபை செய்யணும். மக்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க, அவங்களுக்கு நீங்கள் புரிய செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். நீ பிரேசனமான ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். குட்டீஸ், இந்த காரியத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கலாமா? என்ன காரியம் அப்படின்னா, நம்ம மோகனுக்களுக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற 50 கோடி தரிசனத்திற்காக நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியே மறுபடியும் கண்களை மூடுங்க. என் கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் உங்கள் ஊழியக்காரருக்கு கொடுத்த அந்த நல்ல தரிசனத்திற்காக சோதரம். இந்த தரிசனத்தின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரே உங்கள் மோகனங்களை கத்த நீங்கள் பாதுகாத்து கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர் வாக்கில் ஒரு வல்லமை உண்டாகட்டும். ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கும் போது இந்த காரியத்தை அறிவிக்க பிரகாரம் அறிவிக்க கத்தரை கிருபை கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சிறு பிள்ளைகளை இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை புறக்கணிக்காத தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் ஜெபத்தை கேட்டு கத்தர் அப்படியே செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே குட்டீஸ், தொடர்ந்து இந்த 2 காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி பேர்லேயோ அல்ல பர்சனல் பேர்லேயோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த காரியத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு இருங்க. அங்கிளுக்கு கொடுத்த தரிசனமும் ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. இது போக தேர்தலுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணும் போது ஏசப்பா அதில் கிரியை செய்வாங்க. ஓகேவா? ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாருக்கும் நாங்கள்
ஹாப்பி நியூ இயர் விஷஸோட இந்த குவிஸ் டைமை நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இந்த நியூ இயர்க்குள்ளே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் நாங்கள் சந்திக்கிறோம் குட்டீஸ். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? குவிஸ் டைம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட் மந்த் டிசம்பரில் நிறைய பேர் கொஸ்டினுக்கு நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதோடைய வின்னர்ஸ் லிஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களை எல்லாருக்கும் நாங்கள் வீட்டை தேடி நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டை அனுப்பிட்டுருக்கோம். ஓகேவா குட்டீஸ்? சரி, இந்த மாதத்துடைய குவிஸ் ப்ரோக்ராமுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அது நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் 9488375315. ஓகேவா குட்டீஸ்? திருப்பியும் சொல்கிறேன், 9488375315. ஓகே, நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. கவனமான ஆன்சரை சிங்கிள் ஆன்சரை அனுப்பக்கூடாது. ஓகேவா? இன்னும் ஒரு சில பேர் அப்படி தான் அனுப்புகிறீங்க, அது அவங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். கரெக்டாக 5 ஆன்சரும் நீங்கள் டைப் பண்ணி அட் த செகண்ட் நீங்கள் அனுப்புகிற ஃபஸ்ட்டு 3 வின்னர்ஸை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா குட்டீஸ்? நான் இப்போ வாசிக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. ஓகே, யாரோட நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன் என்று யோபு கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ மனுஷன், ஆப்ஷன் பி தேவன், ஆப்ஷன் சி சிநேகிதன், ஆப்ஷன் டி சத்ரு. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். இந்த மாதம் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் முதல் வாரத்தின் தலைப்பு என்ன? ஆப்ஷன் ஏ காக்கும் தேவன், ஆப்ஷன் பி இனி தீங்கை காண மாட்டாய், ஆப்ஷன் சி நேசிக்கும் தேவன், ஆப்ஷன் டி எல்லா தீங்கைக்கும் விலக்கி காப்பார். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன். மனுஷன் எதை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான்? ஆப்ஷன் ஏ பூ, ஆப்ஷன் பி புல், ஆப்ஷன் சி நிழல், ஆப்ஷன் டி காற்று. ஓகேங்களா? 3 கொஸ்டின் வாசிச்சாச்சு. இப்போ 4வது கொஸ்டின் வாசிக்கிறேன். இந்த மாதம் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் 2வது வாரத்தில் டூ யூ நோ மீ செக்மெண்ட்டில் எதை பற்றி பார்த்தோம்? பாருங்கள், ஜாலி டைம் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆன்சர்ஸ்லாம் சொல்ல முடியும். ஆப்ஷன் ஏ எரேசர், ஆப்ஷன் பி செல்ஃபோன், ஆப்ஷன் சி பென்சில், ஆப்ஷன் டி பேப்பர். ஓகேங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் வாசிக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் டேஷ் இருப்பேன். ஆப்ஷன் ஏ நம்பிக்கையாய், ஆப்ஷன் பி விசுவாசம், ஆப்ஷன் சி அன்பாய், ஆப்ஷன் டி உறுதியாய். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், நிறைய பேர் ஆன்சர் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. கன்க்ராச்சுலேஷன், அட்வான்ஸ் கன்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் மந்த்துக்கு உண்டான ஒரு பைபிள் கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யோபு 15ஆம் அதிகாரத்துலையும் 16ஆம் அதிகாரத்துலையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்கப்படும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் சொல்லிடலாம்? ரெடியாக அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தானே? ஓகே, ரெடி. ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளேஸோடைய லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாடின அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது இன்னொரு வாட்டி இப்போ பாடலாமா? ஹே 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 குட்டி பாப்பா, எல்லாரும் எந்திரிங்க, நம்ம இப்போ ஆக்ஷன் சாங் பண்ணலாம் வித் மியூசிக். ஹே 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 குட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா, ஹே 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 குட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். காக்கா கவலை வேண்டாம், பாப்பா பயம் வேண்டாம், காக்கா கவலை வேண்டாம், பாப்பா பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹே 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 சுட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா. சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும், சோதனையின் பாதையிலும் தனிமையான வேளையிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காக்கா கவலை வேண்டாம், பாப்பா பயம் வேண்டாம், காக்கா கவலை வேண்டாம், பாப்பா பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹே 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 குட்டி பாப்பா, ஹே 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 சுட்டி பையா.
ஓகே குட்டீஸ், நீங்களாம் சூப்பர் ஆக்ஷன்ஸும் பண்ணீங்க. இந்த நாள் அப்ளேஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்த அப்ளேஸில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். Until then, bye. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.